ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூப்பரான பேபி கார்ன் வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இது இந்த மாதிரி ட்ரேயில் வந்திருக்கு. இந்த கவர் போட்டு அப்படியே மூடி இருந்துச்சு. இப்போ நம்ம அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு பார்ப்போம். இப்போ இந்த பேபி கார்னை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் இந்த பேபி கார்ன் வாங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் இன்னொரு விதமாகவும் செய்வேன். அதாவது நம்ம மசாலா போடுற எல்லா வெஜிடபிள்ஸோடையும் சேர்ந்து ஒரு மசாலா கிரேவி மாதிரி பொரியல் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா சூப் வைக்கலாம். பேபிகார்ன் சூப்பு, தக்காளிலாம் சேர்த்து சூப் வைக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். கிறிஸ்பியான நம்ம சோயாலாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி முறுமுறு சிப்ஸ் தான் சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேபிகார்னில் வேறு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லுங்கள். இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னுக்கு சும்மா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அது லேசாக நம்ம காலிஃப்ளவர்லாம் வெந்நீரில் போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிளகாப்பொடி, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு சேர்த்து கலந்து நம்ம பெசரிட்டு வறுக்கலாம். இது அந்த மருந்து வாடை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும், பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு, தண்ணி தேவையில்லாத ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் அடிக்கும். காலிஃப்ளவர் எல்லாம் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கும். அதனால் இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த கார்ன் மட்டும் நம்ம எடுத்து ஒரு கடாயிலையோ இல்லை பாத்திரத்துலையோ போட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கலந்துட்டு நம்ம சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக நம்ம சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்தள்ளிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், இது கொஞ்சம் 2 ஸ்பூன் போல் மைதா. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மைதா. அது மாதிரி இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. நம்ம ஆல்ரெடி உப்பில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம், கொதி போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கார்ன் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு மைதா தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இதையும் பக்கத்தில் வச்சா தெரியாதுங்கிறதுக்காக அப்படி பாக்கெட்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம மீன் வறுக்கிறதுக்கெலாம் நம்ம எண்ணெயில் நல்லா மசாலா கலந்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நடுவில் கார்ன் மாவு வச்சுட்டேன். இப்போ சுற்றி நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் நம்ம அந்த வேக வச்சுருக்க கார்னை நல்லா போட்டு விரட்டிட்டு நம்ம கிறிஸ்பியாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இது கூட பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கார்ன் போட்டு நல்லா பிரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கார்ன் நல்லா பிரட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். அதாவது நல்லா பிரட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கார்ன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்றுன்னா போட்டிங்கன்னா சேராமல் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட போட்டுக்கலாம். நான் அதில் போடல. நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு அதேமாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக போடும்போதே தனித்தனியாக போட்டிங்கன்னா சேராமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கறி போயிடாமல் மிதமான ப்ரௌனில் எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் பாருங்கள், போடும்போதே சில சத்தம் கேட்குது. என்னோட கிறிஸ்பியான கார்ன் 65 இல்லை கார்ன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து ஒரு பேட்ச் போடுறேன். உங்களுக்கு பிடிக்குமுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரம்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங்கில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் சாப்பிட போகாமல் இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டில் பண்ணுறது சுத்தமாகவும் இருக்கும். சுகாதாரமான முறையில் பிள்ளைகளுக்கு நல்லதாக பண்ணி கொடுப்போம். கடையில் கண்ட கெமிக்கல்லாம் போடுவாங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறு கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இந்த வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதில் வந்து இந்த கார்னோட மெதுத்தன்மை இருக்க தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.